உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நம்ம ஜாபர் சாதிக்கு வேலைக்கு வந்து இந்த ஹவாலா ஏஜெண்டா மாறுறாரு. ஹவாலா ஏஜெண்டா மாறிய பிறகு ஏஜெண்டாக இருந்தவர் பாஸ் முதலாளி ஆயிடுறாரு. ஜாபர் சாதிக்கு வேற, சிற்றரசு வேற இல்ல, இரண்டு பேருமே ஈர் உடல் ஓர் உயிர். ஜாபர் சாதிக்கினுடைய பணம் தான் கோபாலபுரத்துக்குள்ள சிற்றரச மாவட்ட கூக்கா செல்வத்தை மீறி ஓவர்டேக் பண்ணி மாவட்ட செயலாளராக மாற்றியது ஜாபர் சாதிக்கு போனோம். சிபி சிற்றரசோட அவர் நெருக்கமாயிடுறாரு. சிபி சிற்றரசுடைய இவ்வளவு பெரிய வளர்ச்சி பின்னணியில ஜாபர் சாதி நீங்க மயக்க நிலைக்கு போனவர்கள் அறுவை சிகிச்சை வழி இல்லாம ரணம் இல்லாம செய்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து ஜாபர் சாதிக்கு என்ன பண்றாருன்னா, நேரடியா ஹெராயினை ஏற்றுமதி பண்ணாமல், அபினை ஏற்றுமதி பண்ணாமல், ஓபியத்தை ஏற்றுமதி பண்ணாமல் என்ன பண்றாரு, ஹெராயினை வாங்கி இந்த பெத்தப்பட்டையை வாங்கி ரெண்டை மிக்ஸ் பண்ணி அதிகாரிகள் துணை இல்லாமல் இந்த பொருள் ஏற்றுமதி செய்யப்பட்டு இருக்க முடியாது. உணவு பொருள் போதில்ல, ஆஸ்திரேலியா போதில்ல, உணவு பொருள் இது கலந்து போயிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ உணவு பொருளை பரிசோதிக்கக்கூடிய ஒரு டீம் வந்து டெல்லி ஏர்போர்ட்ல இருக்கும். நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அங்க இருக்கும், சுங்கத்துறை இருக்கும், உணவு பாதுகாப்பு அதிகாரி, நார்கோட்டிக்ஸ் அதிகாரி, சுங்கத்துறை அதிகாரி 1.5 வருஷம் எப்படி கோட்டை விட்டாங்கிறதா சந்தேகம். இந்த திமுக அண்ணா திமுக எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டிய இயக்கம் அடிக்கடி நான் சொல்றது காரணம் புரியுதா? எவன் பணம் கொடுத்தாலும் எம்எல்ஏ சீட்டு, யார் பணம் கொடுத்தாலும் எம்பி சீட்டு. ஏன்னா விக்கி விலை போட்டு வித்துறது. கஞ்சா விற்கிறானா, சாரா விற்கிறானா, அபின் விற்கிறானா, ஹெராயின் விற்கிறானா, என்னடா விற்கிறான்? காந்தி இருந்தா சேர்த்துக்கிறது, சீட்டை கொடுத்துறது. காந்தி இருக்காரா? கதவுத்துற இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காரு திமுகவுக்கு தெரியாதுன்றீங்க? ஆமா, கண்டிப்பா தெரியாது. சிபி சிற்றரசுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. மிகப்பெரிய திரைப்பட நிறுவனம். இந்த திரைப்பட நிறுவனத்தினுடைய முதலாளி இவர் எப்படி கஞ்சா கடத்துவாரு, எப்படி அப்படின்னு சந்தேகப்படுவாரு. இல்ல உதயநிதி எப்படி சந்தேகப்படுவாரு, கிருத்திகா எப்படி சந்தேகப்படும்? வாய்ப்பே இல்ல. சிற்றரசு யாருக்குமே சந்தேகம் வரல, சந்தேகம் இல்ல. பணம் கேட்டா கட்டு கொடுக்கிறாரு. அப்போ இந்த வட்டாரம் தான் இவரை எங்க முதலமைச்சர் வரை கொண்டு போகுது. நான் இப்ப களை எடுக்கணும்னா திமுகவுக்குள்ள பல ஜாபர் சாதிகள் இருக்கிறாங்க. நான் சிறுபான்மை சமூகத்தை நான் குறையா சொல்லலை. இதெல்லாம் வந்து அனுதாபத்துக்காக நடத்தப்படுகிற விஷயம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு பாண்டியன் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாண்டியன் சார், கடந்த ஒரு வார காலமாகவே அதிக பேசு பொருளா இருக்கிறது தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் அதிகரித்து விட்டது. போதை கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக்கு தலைமறைவில் இருக்கிறார். அவரால் ஒரு பெரிய அளவுக்கான போதைப் பொருட்களை வந்து நார்காட்டிக்ஸ் பீரோவால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட பல தகவல்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல இவங்களுக்கு தொடர்பு இருக்கு, அவங்களுக்கு தொடர்பு இருக்கு, அவரோட போட்டோ எடுத்தவங்க எல்லாருமே தொடர்புல இருக்குன்னு பல தகவல்களை சொல்றாங்க. அதை வந்து நமக்கு வந்து நார்காட்டிக்ஸ் பீரோ சொல்லாம நம்ம எதையுமே உறுதிப்படுத்த முடியாது. அதெல்லாம் வரும்ன்றதை நம்ம காத்திருப்போம், பார்க்கலாம். ஆனா ஜாபர் சாதிக் இன்னமும் தலைமறைவில் தான் இருக்கிறாரு. அது காரணம் என்ன? ஜாபர் சாதிக் திமுக நிர்வாகி அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாம் பெரிய பிரச்சாரமா கொண்டு போறாங்க. பாஜக அதை பெரிய அரசியலாக கொண்டு போறாங்க. இன்னைக்கு அதிமுக ஒரு பெரிய போராட்டத்தை எடுத்து திமுகவில் இருந்திருக்காரு ஜாபர் சாதிக். அவர் உதயநிதி அறக்கட்டளைக்கெல்லாம் வந்து பணம் கொடுத்திருக்காரு. கிருத்திகாவுக்கு நெருக்கமாக அவருடைய படத்துக்கெல்லாம் அவர் நிறைய உதவிகள் செய்திருக்கிறார், அமீரோட இருந்திருக்கார் அப்படின்னு நிறைய தகவல்களை சொல்றாங்க. முதல்ல யார் இந்த ஜாபர் சாதிக்? இவர் எப்படி திமுகவில் போய் சேர்ந்தாரு? இவருடைய பிரதான தொழில் தான் என்ன? அமீரோடு சேர்ந்து சில ஹோட்டல்களையும் சில காஃபி ஷாப்ஸ் திறந்ததெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப செய்திகளா வருது. உண்மையில் ஜாபர் சாதிக் யார் சார்? ஜாபர் சாதிக்கருடைய பூர்வீகம் தமிழ்நாட்டினுடைய கிழக்கு கடற்கரையோரம் வறண்ட மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம். கமுதியிலிருந்து சென்னைக்கு வராது. சரி, வேலை தேடி பிழைப்பு தேடி. நீங்கள் இப்போ அதிகபட்சம் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி ஆட்கள் பூராமே மதுரை, சென்னை, திருச்சி, இதுதான் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு முகாம். அதாவது ஹோட்டலு, என்ன அதாவது பெட்டி கடை, மளிகை கடை, அந்த பகுதி ஆட்கள். இன்னும் சொல்ல போனால் சிறுபான்மை ஆட்கள் பூராமே இப்படி தான் வருவாங்க. இந்த நாடார்களுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி மளிகை கடை இருக்கிறது அதிகமான நீங்கள் சிறுபான்மை முஸ்லீம் தான் மளிகை கடைகளே. அப்போ அதே போல் தான் அவர் சென்னைக்கு வர்றாரு. சென்னைக்கு வந்து ஒரு ஹவாலா ஏஜென்ட்டுக்கிட்ட உதவியாளராக இருக்கார்.
ஹவாலா ஏஜென்ட்னா நீங்கள் ஏறக்குறைய சவுதி, துபாய், இப்படி 26 நாடுகளில் கூலிகளாக உதவியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி சிறுபான்மை முஸ்லீம் மக்கள் தான். அப்போ இவர்கள் உழைத்த பணத்தை வீட்டுக்கு அனுப்பணும். வீட்டுக்கு அனுப்பணும்னா நீங்கள் பேங்க்கு, லீகல் ஃபார்மாலிட்டிஸு இதெல்லாம் போக வேண்டியதில்லை. 3% கமிஷன். 1 லட்ச ரூபாய்க்கு 3000 ரூபா கமிஷன் அங்கே கொடுத்துட்டிங்கன்னா வீட்டிலே கொண்டு பைய கொண்டு வீட்டில் கொடுத்துருவோம். சரி, இதுதான் ஹவாலா. அப்படி ஹவாலா ஏஜென்ட்னா நேர்மையான பணியாளராக வாழ்க்கையை துவக்கிறார். ஹவாலாவே ஒரு நேர்மையான பணியா என்ன? ஹவாலா பண பரிமாற்றம், அதாவது நீங்கள் ஹவாலா வந்து அது ஒரு மோசடியான தொழில். அந்த பணத்தை, அதை கொடுக்குற பணத்தை அடிச்சுட்டு ஓடி போயிட்டா. சரி, நீங்கள் சார் ஹவாலான்றதே வந்து நம்ம ஏற்கனவே ஒரு முறை பேசியிருக்கோம். ஹவாலான்றது கூட தனியா பேசியிருக்கோம். அதாவது வெளிநாடுகளில் பணி செய்யக்கூடியவங்க, அதே போல வெளிநாட்டுல இருந்து பணத்தை எங்க கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதை மாற்றி விடுற ஒரு தரகர்களா வேலை செய்யறவங்க தான் அந்த ஹவாலா. கரெக்டா? ஆமா, அவங்கதான். அரசுக்கு போகாது. ஓகே, வங்கிக்கு பேங்க் ரூட்ல கணக்காட்டாத பணம். ஆமா ஆமா. சோ இது வந்து ஒரு முறைகேடான பணம். ஆமா ஆமா. ஆனா வேலை செய்யறவங்களும் கொடுக்குறாங்க. ஆமா ஆமா ஆமா. அங்க போய் உழைக்கிற நம்ம உறவுகள், போய் நாடு கடந்து போய் உழைக்கிற உறவுகள் இந்த ஹவாலா ரூட்ல கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்? என்ன பெனிஃபிட்னா, நீங்க ஒரு குடும்பத்துல 3 பேர் இருப்பாங்க. 3 பேர் வருஷத்துக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. 20 லட்சம் ரூபாய் நீங்க ஐடிக்கு வந்துன்னா டாக்ஸ் கட்டணும். ஓகே, ஐடிக்கு வந்தா டாக்ஸ் கட்டணும். அடுத்த வருஷம் நீங்க வேலை கிடைக்கலாம் டாக்ஸ் கட்டணும். அவன் துபாயிலிருந்து இங்கே வந்து ஏதோ ஒரு கடை வச்சு, மளிகை கடை வச்சு, பூட்டி கடை வச்சு, இல்லை லாட்ஜ் மேனேஜர் ஏதோ மாறிடுவாங்க. அங்கே சம்பாதிச்சுட்டு திருப்பி இங்கே வந்து செட்டில் ஆயிடுவாங்க. ஆன பிறகும் இவங்க அங்கே வேலை பார்க்கும்போது வருஷம் ஒரு 20 லட்ச ரூபா கொண்டு வந்துருப்பாங்க. இங்கே வந்து 15 லட்சம் ரூபாய்க்கு குறைய இருந்தால் தான், சரி 5 லட்சம் ரூபாய்க்கு குறைய இருந்தால் தான் வரி கிடையாது நம்ம ஊரில். அப்போ 10 லட்சம் ரூபாய்னா வரி இருக்கு, 15 லட்சம் ரூபானா வரி இருக்கு. அப்போ இந்த வரியை ஏமாற்றுவதற்கு, ஏன் வரி ஏமாத்தணும்னா வருஷம் அவன் ஐடி கார்டை மெயின்டைன் பண்ணணும், வரி கட்டணும். இதில் கொடுத்தா அன்னையோட முடிஞ்சு போச்சு. ஆமா, நீ யாரும் தெரியாது, நான் யாரும் தெரியாது. அப்போ இதுதான் பெரும்பான்மையானவர்கள் இதை பயன்படுத்துறாங்க. இன்னைக்கும் ஹவாலா பண பரிமாற்றம் நடந்து, வங்கி எப்படி இந்தியாவுடைய பட்ஜெட் 600 லட்சம் கோடி, 100 லட்சம் கோடி ஹவாலால புழங்குது. இப்போ நீங்க நேரா மும்பைக்கு ஒரு 1 கோடி எடுத்துட்டு போனோம், நேரா சவுகார்பேட்டை போங்க, 1 கோடி கொடுத்துட்டீங்கன்னா அங்க அவர் வந்து ஒரு 1 லட்ச ரூபா எடுத்துக்குவார். 99 லட்சத்தை பம்பாயில போய் வாங்கலாம். நீங்க பையில எடுத்துட்டு விமானத்துல போறது எவ்வளவு சிரமம். 1% கொடுத்தீங்கன்னா பம்பாயில நீங்க எங்க போனீங்கன்னா 10 ரூபா நோட்டை கொடுப்பாரு, இவர் உங்களுக்கு கொடுப்பாரு. அந்த 10 ரூபா நோட்டை கொண்டு அங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 99 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க. ஆமா, இது 1 லட்ச ரூபாய் அவங்களுக்கு வருமானம், கமிஷன். இப்படி அதே போல இப்ப திருப்பூர் இருக்கு. திருப்பூர்ல எனக்கு தெரிஞ்சு கமலேஷன் ஒருத்தர் சனிக்கிழமைக்கு ஒரு 100 கோடி ரூபா பணம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். எப்படின்னா, பனியன் உற்பத்தியாளர்கள் பம்பாய், டெல்லி, கல்கத்தா, அகமதாபாத் போன்ற பெருநகரங்களில் பனியன் அனுப்புகிறாருல, பனியன் அனுப்புகிறவங்களுக்கு பேங்கில் அனுப்பிச்சிங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு கணக்கு காமிக்கணும். 1 கோடி ரூபாய்க்கு கணக்கு காமிக்கணும். 1 கோடி ரூபாய்க்கு ஜிஎஸ்டி கட்டணும். 2 விஷயம் இருக்கு. 1 கோடி ரூபாய்க்கு கணக்கும் காட்டணும், ஜிஎஸ்டியும் கட்டணும். சரக்கு போகுது இல்ல, அப்போ சரக்கு போனா அதுக்கு 5 லட்சம் ரூபாய் கட்டணும். ஆனா அவர் தொழில் பண்றதுக்குன்னு ஒரு கணக்கு காட்டிதானே ஆகணும். அது என்ன 1/3 காமிச்சிருவாரு. 1/3 100 கோடிக்கு பண்ணா ஒரு 25 கோடி கணக்கு காமிச்சு முடிச்சிருவாரு. அப்போ மீதி 75 கோடியை இந்த மாதிரி ஹவாலா எல்லாம் ஹவாலா. அப்ப கமலேஷன் ஒருத்தர், நீங்க சனிக்கிழமைக்கு போனீங்கன்னா பனியன் கம்பெனி முதலாளிகள் சரக்கு அனுப்பிட்டு எங்க அகமதாபாத், பம்பாய், சூரத் அனுப்பிட்டு கமலேஷ் நீங்க இப்போ திருப்பூர்ல பார்க்கலாம். கமலேஷ் நம்ம பேட்டியை பார்த்துட்டு இல்ல அது நான் புகாரே இன்கம் டேக்ஸ் அதிகாரி புகாரே கொடுத்தேன். இது என்ன, நான் புடிச்சு கொடுத்தா 10% கமிஷன் கொடுப்பாங்க. எப்படி புடிச்சு கொடுத்தா 10%, அதாவது இன்ஃபார்மருக்கு
10% கமிஷன் அரசாங்கம் ஊக்குவிக்குது. இதை எப்ப போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க நீங்க? நான் கொடுத்து 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்றாருன்னு அவர் சொன்னீங்க? 100 கோடி ரூபா அன்னைக்கு நான் இருங்க நம்ம சொல்லிடுறேன். அப்போ நேரா போய் கமலேஷ் எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு பல சோர்ஸ்ல வந்தாரு. இன்னைக்கு திமுகல ஒரு பிரபலமா இருக்கக்கூடிய திருப்பூர்ல ஒரு செயலாளர் மூலம் என்கிட்ட பேசி கமிஷன் வாங்கிக்கினாரு. நீ என்னையா கொஞ்சமா கொடுப்ப, நான் அரசாங்கம் நிறைய கொடுக்க எனக்கு அப்படின்னு நேரம் கோயம்புத்தூர் இன்கம் டேக்ஸ் ஆபீஸுக்கு போனேன். போய் ஐயா இந்த மாதிரி 100 கோடி ரூபாய் எப்போ போனால் 100 கோடி எப்போ போனால் பிடிக்கலாம் அப்படின்னா. இப்போ நான் வர்றோம் எவ்வளோ பிடிக்கலான்னா 100 கோடி இருக்கிறதுலாம் கேரண்டி இல்லை, ஆனால் 10 கோடி ரூபா இருக்கும். 10 கோடி ரூபா ஹார்ட் கேஷ் வச்சிருப்பாங்க. 10 கோடிக்கெல்லாம் வர முடியாதுயா. 100 கோடி இருக்கான்னு போய் செக் பண்ணிட்டு வந்து சொல்லு, நான் வர்றேன்னாப்புல. நான் எங்கே போய் உள்ள போய் செக் பண்ணுறது? அப்போ கடைசி வரைக்கும் வரவே இல்லை. இன்னைக்கு போய் பண்ணிட்டு இருக்காரு. ஐடி அவர் ஒழுங்கா ஃபைல் பண்றதெல்லாம் மோசடியா நடக்குதுன்னு நீங்க ஹைலைட் பண்ணி சொல்றீங்க. 100 கோடி 200 கோடினா என்கிட்ட வா, 10 கோடி எல்லாம் என்கிட்ட வராது. அதெல்லாம் ஒரு காசே இல்லையா, எங்க டீம்ல ரிஸ்க் எடுக்க முடியாதுட்டாரு. இல்லைங்க 100 கோடி ரூபாய் பண்றாரு, ஆனா ஹார்ட் கேஷ் 10 கோடி இருக்கும். இதெல்லாம் ஒரு மேட்ரு போயா அப்படின்ட்டான். நானும் அலைஞ்சு கிழஞ்சி பாரு கடைசியில் விட்டுட்டேன். 10% வந்திருக்கும், வாழ்க்கை மாறி இருக்கும். இன்னும் மாறவே மாட்டேங்குது. அப்போ இதுதான் ஹவாலா. அப்போ ஜாபர் சாதிக் அப்படி ஒரு தொழில், இப்படி ஒரு தொழில். இது மாதிரி 100 பேர் இருக்கான். எங்க நீங்க மண்ணடியில அப்பா அவங்க உறவுகள் அப்படி யாராவது தொழில் பண்ணி இருந்து இவர் வந்தவரா? இல்ல இவர் தலைமுறையில தான் வந்து வேலைக்கு வர்றாரு. வேலைக்கு வந்து இந்த ஹவாலா ஏஜெண்டா மாறுறாரு. ஹவாலா ஏஜெண்டா மாறிய பிறகு இந்த தொழில கொஞ்சம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்கிறார். கற்றுக்கொண்ட பிறகு இவரே ஹவாலாவா மாறுறாரு. இவரே ஹவாலா. ஏப்பா எங்க சிங்கப்பூர்ல பணம் கொடுக்கணுமா, என்கிட்ட கொடு, சிங்கப்பூர்ல வாங்கிக்க. என்கிட்ட பணம் கொடு, மலேசியாவில் வாங்கிக்க. இப்படி இவரா ஏஜெண்டாக இருந்தவர், உதவியாளராக இருந்தவர் என்னவா மாறுறாரு? பாஸ், முதலாளி ஆயிடுறாரு. இவரே அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியாங்கிற மாதிரி மேனேஜரா இருந்தவர் சேர்மன் ஆயிடுறாரு. இதுதான் இவருடைய கிடுகிடு வளர்ச்சி. வந்த பிறகு இந்த ஹவாலா தொழில் வந்து அண்டர் கிரவுண்ட் தொழில். அதனால JSM சீ ஃபுட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ், மீன் ஏற்றுமதி பண்றாரு. ஆமா, மீன் அதாவது எறா, கடம்பா இதெல்லாமே ஏற்றுமதி பண்றாரு. அதே போல ரியல் எஸ்டேட் தொழில் பண்றாரு. ஜே ஸ்கொயர் இல்ல, ஜாபர் சாதிக்ன்றதா ஜே ஸ்கொயர் அளவுக்கு பெரிய நிறுவனம், கட்டுமான நிறுவனம் கட்டுறாரு. அதே போல ஆஸ்திரேலியாவில் சத்து மாவு, அதாவது தேங்காய் துருவல் சத்து மாவு ஏற்றுமதி நிறுவனம் ஒன்று டெல்லியில் ஆரம்பிக்கிறார். டெல்லியில் ஆரம்பித்து அது நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு அந்த ஃபுட்டு, அதாவது உணவு ஏற்றுமதி நிறுவனம் செய்கிறாரு. அப்புறம் மாயவளை, இறைவன் மிக பெரியவன், மங்கை 3 படம் தயாரிக்கிறார். ஒரு படம் 10 கோடி ரூபா பட்ஜெட், 30 கோடி ரூபா பட்ஜெட்ல 3 படம் தயாரிக்கிறாரு. தயாரிச்சு மங்கையுடைய கேசட் வெளியீட்டு விழாவை உதயநிதி மனைவி கிருத்திகா அம்மையார் அதை வெளியிடுறாங்க. அப்போ இவர் திமுகவுல பிரபலம். அதே போல அந்த ஃபங்க்ஷனுக்கு கிருத்திகா உதயநிதியை வரவேற்கிறாரு. அதாவது இவர் போய் கூப்பிட்டா வருவாங்க. அப்ப திமுகவுல இருந்தாரா? திமுகவுல என்ன பொறுப்புக்கு வராருன்னா சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி செயலாளர் பதவி வாங்கிடுறாரு. பதவி வாங்கின பிறகு சிற்றரசோட நெருக்கமாயிடுறாரு. நம்ம இவரு மாவட்ட செயலாளர் சிற்றரசோட நெருக்கமாயிடுறாரு. சிபி சிற்றரசோட நெருக்கமாயிடுறாரு. சிபி சிற்றரசு மாவட்ட செயலர் ஆன பிறகு கூகா செல்வா கட்சி விட்டு வெளியே போயிடுறாரு. அப்போ இது இந்த என்ன காரணம்னா கூகா செல்வமே நீங்க கோபாலபுரம் குடும்பத்துக்கு நெருக்கம், அதை விட நெருக்கம் யாரு? சிபி சிற்றரசு. சிபி சிற்றரசு தான் ஜாபர் சாதிக்க நீங்க கொரோனா நிதியை கொடுக்க வைக்கிறாரு. இப்ப என்ன புகார் சொல்றாங்கன்னா சிபி சிற்றரசுடைய இவ்வளவு பெரிய வளர்ச்சி பின்னணியில ஜே ஸ்கொயர் ஜாபர் சாதிக், ஜே ஸ்கொயர் ஜாபர் சாதிக். அப்போ ஜே ஸ்கொயர் ஜாபர் சாதிக்கினுடைய பணம் தான் கோபாலபுரத்துக்குள்ள சிற்றரச மாவட்ட கூகா செல்வத்தை மீறி ஓவர்டேக் பண்ணி மாவட்ட செயலாளராக மாற்றியது யாருடைய பணம்? ஜாபர் சாதிக் பணம். அப்ப ஜாபர் சாதிக்கு வேற, சிற்றரசு வேற இல்ல. 2 பேருமே ஈர் உடல் ஓர் உயிர். இதுதான். ஆனா ஈருடல் ஓர் உயிர்னு நம்ம
திரைப்பட இயக்குனர் திரு அமீர் அவர்கள், நம்ம நண்பர் தான் அவரு. ஆமா ஆமா. எனக்கு ரொம்ப நண்பர், ஆமா. உங்களுக்குமே ரொம்ப இல்ல, பரிச்சயம். எனக்கு அதாவது தமிழ் தேசிய ஆமா. அதாவது அமீரை பொறுத்த வரைக்கும் அறம் சார்ந்த இயக்குனர் என்னுடைய பார்வையில. Yes, நானும் அறம். அப்படிதான் பார்க்கிறேன். ஆமா ஆனா, ஆமா. நீங்க ஈருடல் ஓருடல்னு சிபி சிற்றரசு சொல்றீங்க. ஆ. ஆனா இங்க தேவையில்லாம சிலர் அமீர் எல்லாம் சொல்லி திரும்புறாங்க. இல்ல இல்ல, அது இதுக்குள்ள அரசியல் நிறைய வந்துருச்சு. ஓகே. நிறைய அரசியல் வந்துருச்சு. இப்போ இப்படி இவர் தொழிலதிபராக மாறிட்டாரு. ம். பல கோடி ரூபாய் வருமானம் வருது. ம். பல கோடி வருமானம் வருது. இந்த வருமானம் வருவதற்கான மூலகாரம் என்ன கேட்டீங்கன்னா, ம். நீங்க மெத்த பெட்ட பைன், ஆமா. சரியா? ம். அப்போ இந்த மெத்தப்பட்ட பையன். மெட்ட பைன், ஆ. அதான் மெத்துங்கிறாங்க ஆமா. ஷார்ட்டா. ஓகே. அப்போ இந்த போதை பொருள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ம். இதுல தான் இவருக்கு பல கோடி ரூபாய் வருமானம் கூட்டுது. ஜாபர் சாதிக். ஜாபர் சாதிக். அந்த மெத்தப்பட்ட மைனை பத்தி நம்ம இப்ப பேச வேண்டிய தேவை இல்ல. ஆ. ஏன்னா அதை இன்னமும் நம்ம இது என்ன ஏதுன்னு நம்ம பேசணும்னா இன்னும் தெரியாதவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இல்ல இல்ல, அப்படி இல்லை, அப்படி இல்லை. அதாவது மக்கள் விழிப்புணர்வு அடைய வைக்கணும். ஓகே. மக்களுக்கு இத போதைக்காக ஆ, பயன்படுத்துறாங்க. அதாவது இது என்னன்னா, இந்த இதுக்கெல்லாம் மூல காரணம், மூலப்பொருள் எங்க விளையுதுன்னா, ம். இது வந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டர்ல ம். இந்த இந்த இப்போ செடிக்கு பேர் பபின். ம். இந்த இந்த இதிலிருந்து தான் ம். ஓபியம், ஹெராயின், அபின் 3 எடுக்கிறாங்க. ம். இதுதான் உலகத்தில் விலை மதிப்பட்ட ம். போதைப் பொருள், ம். சரியா? இதை எதுக்காக பயன்படுத்துனாங்கன்னா, யுஎன் ம். ஒரு 60-70 வருடங்களுக்கு முன்பு லைசன்ஸ் கொடுக்குறான். ஏன்னா நீங்கள் அறுவை சிகிச்சை செய்வதற்காக மயக்க நிலைக்கு அந்த பாலை முகர்ந்து பார்த்தீங்கன்னா ம். ம். மயக்க நிலைக்கு மனிதன் போயிடுவான். ம். ஒரு அதாவது எந்த அளவுக்கு அதை அதிகமாக முகர்ந்து பார்க்குறீங்களோ ம். அந்த அளவுக்கு ம். நீங்கள் மயக்க நிலைக்கு போனவருக்கு அறுவை சிகிச்சை வழி இல்லாமல் ரணம் இல்லாமல் செய்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து. எது இந்த மெத்தப்பட்ட பையன்? மெத்தப்பட்ட பையன், ஓகே. இந்த ஹெராயின், ஆ. அபின், ஆ. ஓபியம், ஆ. எல்லாம் இதுதான் ரா மெட்டீரியல். இத போதைப் பொருளா மாறி. வா, இதுதான் உண்மை. ஆ. இதை என்னன்னா, ம். யுஎன் லைசன்ஸ் கொடுத்துருக்கான். ஓகே. எங்க ம். இந்த பப்பின் செடியிலிருந்து பாலா எடுத்து ம். ம். இத நீங்க உலகம் பூரா ஏற்றுமதி பண்ணியிருக்கான். எதுக்கு? ஓகே. அதாவது அறுவை சிகிச்சை மெடிக்கல் பர்பஸுக்காக. ஓகே. அதாவது நீங்க குளோரோஃபார்ம் கொடுக்குறாங்க, குளோரோஃபார்ம். ஆமா. எதுக்கு? ரா மெட்டீரியல் இதுதான். ஓகே. குளோரோஃபார்முக்கும் எல்லாம் ரா மெட்டீரியல் இதுதான். இது விளையிற இடம் உலகத்திலே எங்க? ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் பார்டர்ல பெசாவூருங்குவான். பெசாவூர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உலகத்தில் இருக்கிற டெரரிஸ்ட் குரூப் பூரா கூடுகிற இடம் அது. கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அதை. ஓகே. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆயுத குழுக்கள், ஏன்னா நம்ம ஈழ போராட்டத்தில் இருந்ததுனால நம்ம நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, எங்க பெசாவூர் போயிட்டு வந்தோம், அங்க போனா மளிகை உருளைக்கிழங்கு மார்க்கெட்டு, கத்திரிக்காய் மார்க்கெட் மாதிரி அங்க ஆயுத மார்க்கெட். ஓகே. உலகத்தில் இருக்கிற எல்லா கடத்தி கொண்டு வரக்கூடிய ஆட்கள் பூரா போதை ஆசாமிகள், ஆயுத ஆசாமிகள், டெரரிஸ்டுகள் ஆசாமிகள் எல்லாம் கூடுகிற இடம் பெசாவூர் தான். இதுதான். அப்ப பெசாவூர்ல தான் இந்த ஹெராயினுக்கான மார்க்கெட். இதை அங்க 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கலாம். இது 1.5 கோடிங்கிறது சர்வதேச மார்க்கெட். ஓகே. என்ன மார்க்கெட்டு? சர்வதேச மார்க்கெட். உங்களுக்கு ஒரு பழைய வரலாறு, யாருக்கு தெரியாத வரலாறு சொல்றேன், நான் கேள்விப்பட்டேன். அதாவது நீங்க ராஜீவ் காந்தி அமெரிக்காவில் யூனுஸ் பாய், இதெல்லாம் மூத்த காங்கிரஸ் தலைவர்கிட்ட கேட்டால் தெரியும், சரியா? அப்படி ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவர் சொன்னது. இது எனக்கு சொல்லி என்ன 35 வருஷம் ஆச்சு. ஒரு போதை ஆசாமியை விடுவிப்பதற்காக ராஜீவ் காந்தி பெரும் முயற்சி எடுக்கிறார். பெரும் முயற்சி. யாருன்னு கேட்டா, இந்திரா காந்தியினுடைய குடும்ப நண்பரான யூனுஸ் பாய். யூனுஸ் பாயுடைய மகன் கிலோ கணக்காக கடத்திட்டு போறாரு. எங்க? அமெரிக்காவுக்கு. அமெரிக்காவில் முடி ஜெயில போட்டாராம். ஜெயில போட்டா அமெரிக்காவில் என்ன தண்டனை தெரியுமா? உலகத்திலேயே என்ன தண்டனைனா, தலைக்கு ஒரு ஹெல்மெட்டை போட்டு 2400 வோல்டேஜ் மின்சாரத்தை அந்த ஹெல்மெட்ல பாய்ச்சினான்னா மூளையினுடைய செல்கள் கருகி போயிடும். ஓகே. மூளையினுடைய செல்கள் வேற எந்த தண்டனை கொடுக்கறது இல்ல. யாரு? அமெரிக்காக்கார. போதை பொருள் கடத்தினா அதுதான் தண்டனை. இப்பவும் அப்படி, எப்பவுமே அப்படி. போதை பொருள் கடத்திட்டு போறவன ஒரு ஹெல்மெட்டை போட்டு, அதுக்காகவே பிரத்யோகமாக தயாரிக்கப்பட்ட ஹெல்மெட்டை போட்டு மின்சார இணைப்பை கொடுத்தான்னா மூளை கருகி போயிடும். அவன் 3 வயசு குழந்தை என்ன அறிவு இருக்கும், அந்த அறிவு தான் இந்த 45 வயசு இளைஞனுக்கு இருக்கும். வெளியே அனுப்பிச்சிடுவான். அவ்வளோதான், வெளியே அனுப்பிச்சிடுவான். அப்போ இந்த யூனுஸ் பாயினுடைய மகனை எப்படியாவது, ஏன்னா அவர் வந்து இந்திரா காந்தியுடைய குடும்ப நண்பர், அதனால அன்றைய அமெரிக்க அதிபர்கிட்ட பேசி ராஜீவ் காந்தி அவரை மீட்டெடுத்ததாக ஒரு வரலாறு. யூனுஸ் பாயோடைய மகனை. ஆமாம். அதே போல
அமெரிக்கா என்ன பண்ணுறான், இந்த போதைப் பொருளை விளைவிக்காதீங்கடா, உங்களுக்கு எல்லா உதவியும் தர்றேன்னு சொல்லி அமெரிக்க அரசாங்கமே வந்து எங்கே பெஷாவூரில், ஆப்கானிஸ்தானில் அங்கே இருக்கிற மக்களுக்கு பூரா எல்லா உதவியும் பண்ணுறான். ஏன் இவன் இங்கேருந்து தயார் பண்ணி தான் ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா பூரா அனுப்புகிறான். எங்கேருந்து? பெஷாவூரில் தான். அப்போது அங்கே ஐரோப்பா கப்பல் எங்கே போனாலும் கராச்சியில் வரும். கராச்சி தான் போர்ட். இப்போ இந்தியாவுக்குள்ள கட்லான்னு ஒரு போர்ட். கராச்சிக்கு இருந்து கட்லா போர்ட்டு பக்கம், குஜராத் போர்ட்டு பக்கம், பிரைவேட் போர்ட்டு, கெடுபடி இருக்காது. அதனால எல்லா கடத்தல்காரனும் நேரம் எங்கே கொண்டு வந்துடுறான், கட்லா போர்ட்டு கொண்டு வந்து, கட்லா போர்ட்ல இருந்து தான் ஐரோப்பா முழுக்க போகுது, ஆஸ்திரேலியாவுக்கு போகுது, எல்லா நாடுகளுக்கும் போகுது. அதனால இதுதான் இது பூர்வீகம். எங்க பூர்வீகம்? ஆப்கானிஸ்தான் பூர்வீகம். பெஷாவூர்ல இருந்து நீங்க கராச்சி, கட்லால இருந்து தான் ஐரோப்பா முழுக்க போகுது. பெஷாவர் சார் அந்த ஊர் பேர். அதாவது பெஷாவர் வந்து இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டி நடக்கும்போது பெஷாவர்ல ஒரு ஸ்டேடியம் இருக்கு. ஆமா, அங்க விளையாடி நம்ம கடந்த காலங்கள்ல பார்த்திருக்கோம். ஆமா, அங்க வந்து தாவூத் இப்ராஹிமுக்கு வந்து மேட்ச் பார்க்க நான் பார்த்திருக்கேன். யாரு? இந்தியாவில் தேடப்படுகிற குற்றவாளியான தாவூத் இப்ராஹிம். ஏன்னா தாவூத் இப்ராஹிமுடைய மகளை அந்த மிகப்பெரிய கிரிக்கெட் கேப்டனுக்கு தான் சம்பந்தம் பண்ணியிருக்காரு. யாரு? தாவூத் இப்ராஹிம். அப்போ இந்த கட்லா போர்ட், கராச்சி போர்ட்ல இருந்து தான் இந்த போதைப் பொருள்கள் உலகம் பூரா ஏற்றுமதி ஆகுது. இது ஜாபர் சாதிக் என்ன பண்றாருன்னா, இது நேரடியா ஹெராயினை ஏற்றுமதி பண்ணாமல், அபினை ஏற்றுமதி பண்ணாமல், ஓபியத்தை ஏற்றுமதி பண்ணாமல் என்ன பண்றாரு, ஹெராயினை வாங்கி இந்த பெத்தப்பட்டையை வாங்கி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இத, அதாவது முழு இதுல வந்து இந்த பெத்தப்பட்டையில் என்ன நடக்குதுன்னா, போதையும் அளவுக்கு அதிகமா இருக்கு. ஒரு 5 நாளைக்கு நீங்க 24 மணி நேரமும் 5 நாளைக்கு போதையிலே இருக்குமா. நீங்க மது குடிக்கிறவன் என்ன பண்ணுவான், 5 மணி நேரத்தில் போதை கழிச்சு எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுவான். ஆனா இந்த போதை என்பது ஏறக்குறைய 100 மணி நேரம் எப்படி இருக்குமா போதை, ராஜ போதை. ஏதோ ஒரு படத்துல நம்ம வடிவேலு ஒருத்தருக்கு சோடா அடிச்சு, யாரவா அந்த சினிமா நடிகர் ஒருத்தன் மயில்சாமி தெருவில் படுத்து கிடப்பான். ஏன்டா பாவம் சைக்கிள் மோட்டார் பைக் ஏற்றிடுவான்டா அப்படின்னு சொல்லி ஒரு சோடா வாங்கி மூஞ்சியில் அடிச்சு தெளிப்பான். அவன் சொல்லுவான், ஏன்டா ஒரு குவார்டர் அடிச்ச சந்திர மண்டலத்தில் போயிட்டு இருந்தான்டா, என்னை கெடுத்து எழுப்பிட்டியடா அப்படிங்குவான். அந்த மாதிரி நீங்க 100 மணி நேரம் போதை இருக்குமா. இதை விட இன்னொரு விஷயம், இந்த பெத்தப்பட்டையில பாலியல் உணர்வும் தூண்டப்பட்டு வரும். பாலியல் உணர்வை ஏற்படுத்தும். இந்த 2 இதுல ஸ்பெஷாலிட்டிங்கிறாங்க. அப்போ இந்த மருந்து ஆஸ்திரேலியா மார்க்கெட்ல தாராளமா கிடைக்குது. ஆஸ்திரேலியா மார்க்கெட்ல, நியூசிலாந்து மார்க்கெட்டும் அமைதியான நாடு. நீங்க அமெரிக்கா விசா கொடுத்துருவான், கனடா விசா கொடுத்துருவான், ஆஸ்திரேலியா விசா கிடைக்கவே கிடைக்காது. அவ்வளவு அன்பான, மென்மையான, அமைதியான நாடு ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவுலயும் நியூசிலாந்து இதை விட அருமையான நாடு. இங்க இந்த போதைப் பொருள் அளவுக்கு அதிகமா கிடைக்குது. இத உலகம் பூரா தடை செய்யக்கூடிய நார்கோட்டிக்ஸ் பீரோஸ் அமெரிக்கா தான் நடத்துறான் உலகம் பூரா. அவன் பார்த்து என்னையா இவ்வளவு தூரம் கிடைக்குது, அப்போ இது எங்க இருந்து வருது நான் விசாரிக்கிற பொழுது இந்தியாவில இருந்து வருது, டெல்லியில இருந்து வருது. எங்க இருந்து? டெல்லியில இருந்து. இத அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ், நார்கோட்டிக் இன்டெலிஜென்ஸ் கூப்பிட்டு டெல்லிக்கு சொல்றான், இதை கண்டுபிடிங்கன்னு. இப்போ டெல்லியில ஏன் ஜாபர் சாதிக் போறாருன்னா, டெல்லி விமான நிலையம் கெடுபிடி இல்லாத விமான நிலையம். மும்பை, சென்னை, கல்கட்டா, கொச்சி இந்த விமான நிலையங்களை விட, ஹார்பரை விட கெடுபிடி இல்லாத விமான நிலையம். ஆமா, டெல்லி விமான நிலையம். டெல்லி கார்கோ டெப்போ. கார்கோனா பொருள் ஏற்றுமதி பண்ணுவோம்ல, அந்த டெப்போ. என்ன காரணம்னா போர்ட். எல்லாம் போர்ட்னா அதாவது ஏர்போர்ட். கார்கோ போர்ட். ஏற்றுமதிக்கான இடம், நிலையம். அப்போ என்ன, ஏன் டெல்லியில கெடுபிடி இல்லைன்னா, டெல்லி விமான நிலையத்தில் ஒரு சிறப்பு என்னன்னா, எப்போதும் விஐபிக்கெல்லாம் நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்துட்டு இருப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க. 30 ஸ்டேட்டினுடைய அமைச்சர்கள் வந்துட்டு இருப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க. 30 ஸ்டேட்டினுடைய IAS IPS வந்துட்டு இருப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க. எங்க? டெல்லி ஏர்போர்ட்ல ஆளுநர்கள் வந்துட்டு இருப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க. இதை தாண்டி
195 நாடுகளுடைய தூதர்கள் இறங்குற இடம் அது. ஓகே. எங்க? டெல்லியில ஒரு அலுவலகத்துல ஒரு 10 பேர் டிப்ளமேட்ஸ், அதாவது தூதரக அதிகாரிகள், ராஜதந்திர அதிகாரிகள் அவன் வருவாங்க போவாங்க. அப்போ யாரையும் ரொம்ப கெடுபடியா கடத்தல்காரரை சந்தேகப்பட்டு பார்க்க முடியாது. ஓகே, சரியா? அப்போ அது இந்த கடத்தல்காரர்களுக்கு எப்படி இருக்கு? சுமூகமா போச்சு. அதே போல கார்கோல என்ன நடக்கும்னா, ஒரு தூதரகத்துல ஒரு பார்சல் வரும், அந்த நாட்டுக்கு போகும். ஓகே. அந்த நாட்டுக்கு ஒரு பார்சல் வரும், தூதரகத்துக்கு போகும். இப்படியாக நீங்க ஆட்களும் வந்து போயிட்டு இருப்பாங்க, கார்கோ செட்லயும் பொருள்கள் வந்து போயிட்டு இருக்கும். சோ ஈஸியா செக்யூரிட்டி லேப்ஸ் வந்து அங்க இருக்கிறதுனால பயன்படுத்திக்கிறாங்க. இதுதான் உண்மை. அதனாலதான் ஜாபர் சாதிக் எங்க போய் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு? டெல்லியில. மெட்ராஸ்லயே ஆரம்பிக்கலாம். மெட்ராஸ்லயே நம்ம சவுகார்பேட்டையில ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லைன்னா டி நகர்ல ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன் டெல்லியில ஒன்று ஆரம்பிச்சாருன்னா இந்த ஆஸ்பெக்ட்ஸ். ஓகே. அப்போ இதுதான் அவருக்கு கோடிகள் பணம் புழங்கக்கூடிய ஒரு பெரிய தொழிலா மாறுது. எத்தனை வருஷமா ஜாபர் சாதிக் இந்த தொழிலை பண்ணிட்டு இருந்திருக்காரு சார்? இல்ல, ஜாபர் சாதிக் 3 வருஷமா பண்ற, 2 வருஷமா பண்றாங்கிறாங்க. அந்த லைசன்ஸ் வாங்கப்பட்டு 1.5 வருஷம் ஆச்சுங்கிறாங்க. இப்போ 1.5. ஆமா, டெல்லியில. அப்போ நீங்க இன்னொரு விஷயம் இதுல இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஜாபர் சாதிக்கின் இந்த கடத்தல், போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தை முதல்ல அமெரிக்கா தான் வார்ன் பண்ணி. ஆமா, அமெரிக்கால இருந்து அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் நார்காட்டிக்ஸ் அவன் கூப்பிட்டு இந்தியா இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருக்கான், ஏதோ நடக்குதுயா, டெல்லியில இருந்தா வருது, இந்தியாவில இருந்தா வருது, இத கொஞ்சம் பாருங்க, வாட்ச் பண்ணுங்க. அதுக்கு பிறகுதான் இந்த டிபார்ட்மெண்ட் குதிக்குது. குதிச்சு பரபரப்பா பாக்குது. அவ்வளவு கேர் எடுத்து பாக்கல சார். அதாவது 1.5 வருஷமா போயிட்டு இருக்குன்னா யாருடைய தப்பு? டெல்லியில் இருக்க நார்கோட்டிக்ஸ் தப்பு தான். நீங்க அதை விட இன்னொரு விஷயம்னா, உணவு பொருள் போகுது இல்ல, ஆஸ்திரேலியாவுக்கு போகுது இல்ல, உணவு பொருளை இது கலந்து போயிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ உணவு பொருளை பரிசோதிக்கக்கூடிய ஒரு டீம் வந்து டெல்லி ஏர்போர்ட்ல இருக்கும். நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அங்க இருக்கும், சுங்கத்துறை இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தது? ஒரு கேள்வி வருதா இல்லையா? அதுவும் இந்திய டெல்லி ஒரு உயர்பட்ச பாதுகாப்பு அமைப்பு உள்ள இடம், உச்சபட்ச பாதுகாப்பு. அப்போ இங்க இந்த உணவு பாதுகாப்பு அதிகாரி, நார்கோட்டிக்ஸ் அதிகாரி, சுங்கத்துறை அதிகாரி 1.5 வருஷம் எப்படி கோட்டை விட்டாங்கிறதா சந்தேகம். சோ ஜாபர் சாதிக்கோட நிறைய பேர் தொடர்புல இருக்காங்களான்றது கூட இப்ப விசாரணை பண்ணோம். உண்மை அதுதான். ஏன்னா அதிகாரிகள் துணை இல்லாமல் இந்த பொருள் ஏற்றுமதி செய்யப்பட்டு இருக்க முடியாது. ஓகே. ஏன்னா இதே போல ஆஸ்திரேலியா அரசாங்கமும், ஆஸ்திரேலியா நீ உணவுப் பொருள்ல சாப்பிட்ட ஒருத்தன் வாந்தி பேதி ஆகிறான், இல்லை காய்ச்சல் குளிர் ஆகிறான்னா, இந்த பொருளை நீங்கள் அங்கே எல்லா பொருளுமே எப்போ வாங்குறான், எப்போ விற்கிறான், எப்போ எல்லாம் நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. கெட்டு போன பொருள் இங்கே வித்துட்டே இருப்பான், அதிகாரி பார்க்க மாட்டான். அதிகாரி 500 கொடுத்தா அனுப்பிச்சு விட்டுருவான். அங்கே அப்படிலாம் இல்லை, சின்ன பிரச்சனைனா அப்படி கடலை கூட்டிடுவான். உதாரணத்துக்கு நீங்கள் 85, 86களில் இலங்கையில் யுத்தம் கடுமையாக நடந்துட்டு இருக்கு. இலங்கையினுடைய தேசிய வருமானமே தேயிலை தான். புலி அங்கேருந்து ஒரு போன் பண்ணி சொல்லிட்டான், தேயிலையில சைனடை கலந்துட்டோம்னு. தேயிலையில சைனடை கலந்துட்டோம்னையும் வெள்ளைக்காரன் போகிறான், ஐரோப்பாவில் இருக்கிற வெள்ளைக்காரன் போகிறான். அந்த இலங்கை டீ தூள் அருமையான டீ தூள் டெஸ்ட் பண்ண நேரம் நடத்தி கடலை கூட்டுட்டான். பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் நீங்க டன்னு தேயிலை என்ன பண்ணாங்க, கடலை கூட்டிடுவான். ஏன்னா ஆங்கில ரிஸ்க் எடுக்க மாட்டான், மனித உயிர் அவனுக்கு அவ்வளவு முக்கியம். ஆனா ஆஸ்திரேலியா அரசாங்கம் இதை எப்படி இவ்வளவு காலம் இதுல ஏமாந்ததுங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சி. அப்போ ஆஸ்திரேலியா அரசாங்கம், ஆஸ்திரேலியா இன்டெலிஜென்ஸ், நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து இந்த பொருள் எங்கிருந்து வருது, இந்த பொருள் யார் ஏற்றுமதி பண்றா, இதை இந்தியாவில இருந்து அந்த பொருள் வருது, இதை உடனடியாக கண்டுபிடிங்க. இது சொன்ன பிறகுதான் நீங்க யார் மாட்டுப்படுறான்னா, டெல்லியில வச்சு சலீம் மைதீன் 2 பேர். இந்த சலீம்ங்கிற அப்படியே சொந்த தம்பி. ஆமா, விடுதலை சிறுத்தைகள். ஆமா, அது நம்ம சொல்ல வேண்டாம், விடுங்க. அது நம்ம கட்சி, அது நம்ம கட்சி, நம்ம அண்ணன் கட்சி. ஆமா, அதெல்லாம் அது சொல்லக்கூடாது. அவருக்கு தெரியாது, அவருக்கு அது தெரியாது. அதனால திமுகவுக்கு தெரியுமான்னா திமுகவுக்கும் தெரியாது. ஜாபர் சாதிக் என்னன்னா சார், நீங்க இன்னொரு அதிர்ச்சியான செய்தி என்னன்னா, 96-2001 ரவிசங்கர் ஒரு எம்எல்ஏ, விளாத்தி கூட எம்எல்ஏ. நீங்க இந்த அதிமுக திமுக எப்படி இருக்கான்னு பாருங்க. எவன் பணம் கொடுத்தாலும் ஜெயிக்கிறது, எவன் பணம் கொடுத்தாலும் எம்எல்ஏ சீட்டு, யார் பணம் கொடுத்தாலும் எம்பி சீட்டு. ஏன்னா விலை போட்டு வித்துறது. கஞ்சா விற்கிறானா, சாராய் விற்கிறானா, அபின் விற்கிறானா, ஹெராயின் விற்கிறானா, பெட்டபைன் விற்கிறானா, என்னடா விற்கிறான், பணத்தை
காந்தி இருந்தா சேர்த்துக்கிறது, சீட்டை கொடுத்துறது. அவனோட பேக்ரவுண்ட் என்ன, அவன் வரலாறு என்ன, அவன் வீடு எங்க இருக்கு, வாசல் எங்க இருக்கு, அவன் கூட உறவு யாரு, எதையும் கண்டுக்கிறது இல்ல. காந்தி இருக்காரா, கதவுத்துற காந்தி இருந்தா போதும். அப்போ ரவிசங்கர்னு ஒருவர் வந்து திமுக இணைஞ்சு விளாத்தி குளத்துல யார புரட்சி பெயரோட நின்று ஜெயிச்சாரு. யாரோட? வைகோவை எதிர்த்து நின்று 96 2001 பீரியட்ல விளாத்தி குளத்துல 750 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிடுறாரு. யாரு? ரவிசங்கர்னு பேர். விளாத்தி குளத்துல வைகோவை தமிழ்நாட்டின் பிரபாகரனை எதிர்த்து ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சு 96 எம்எல்ஏ 2001 வரை எம்எல்ஏ இருக்காரு. அப்போ இவர் என்ன வியாபாரம், என்ன தொழில்? ஹெராயின் தொழில். ஹெராயின் நான் சொல்லல சார், வழக்குல ஜெயில இருக்காரு. ஆமா, அப்போ போதை பொருள் இருக்காரு. இப்பெல்லாம் வெளியே வந்துட்டார் ஜெயில. அப்போ 2001 அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. அதிமுக ஆட்சிக்கு வந்தோடனையும் அதிமுக பணத்தை கொடுத்து அதிமுக இணைஞ்சிடுறாரு. அதிமுக பதவி வாங்கிடுறாரு. இப்படி ஓடிட்டு இருக்குது. மதுரை வயலில் வச்சு ஒரு இலங்கை தமிழர் நார்கோட்டிக்ஸ் பியூரோ போய் செக் பண்றான். 1 கிலோ நார்கோட்டிக்ஸ் இருக்கு, ஹெராயின் இருக்கு, 1.5 கோடி சர்வதேச மதிப்பு. மறுபடியும் பிடிச்சி ஏதுறானா, என் பாஸ் மண்ணடியில் தங்கி இருக்காரு, அவர் எம்எல்ஏ, அவர் ஒன்றும் பண்ணிட முடியாது, உங்களையெல்லாம் தண்ணிலாம் காட்டுக்கு மாற்றிடுவாங்கிறாரு. யார்? அந்த இலங்கை தமிழர். அப்படியே கொத்தோட உணர்ந்து பார்த்தா 4.5 கிலோ 4.5 கோடி ரூபாய் எங்க மண்ணடியில் ஒரு ரூம்ல வச்சிருக்காரு. யாரு? ரவிசங்கர். உடனே இது நடந்தது எப்போன்னு கேட்டீங்கன்னா 2003 தெரிஞ்ச உடனேயும் ஜெயலலிதா அம்மா கட்சி விட்டு நீக்குது. அடிப்படை உறுப்பினர் நீக்கப்படுகிறார். 4.5 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஹெராயின் அவர் அறையிலிருந்து கைப்பற்றப்பட்டு எஃப்ஐஆர் போட்டு ஜெயில் அடைக்கப்படுறாங்க. அதாவது 2003 தான் அவர் மாற்றுறாரு. ஆமா ஆமா. அதுக்கு முன்னாடி திமுகவில் எம்எல்ஏ இருக்கும் போதெல்லாம் ஒண்ணும் மாட்டல, இல்ல தொழில் பண்ணிட்டு இருக்காரு. மிரட்டி கிரட்டி உருட்டி தப்பிச்சுக்கிறாரு. ஓகே. ஏன்னா எம்எல்ஏ பதவி எதுக்காக வாங்கியிருக்காரு? இந்த பொருள் வியாபாரம் பண்றது. வேற மறுபடியும் ஆட்சி மாறினது அவங்க கிட்ட போய் சேர்ந்து ஏடிஎம்கே போய் சேர்ந்து. அப்ப ஏடிஎம்கே என்ன தொழிலா பண்றான்? கட்டுக்கட்டா பணம் செலவு பண்றான யாரும் பாக்குறது இல்ல. காந்தி இருந்தா சரி, காந்தி தேசத்துல அவன் கஞ்சா விற்கிறானா, அபின் விற்கிறானா, ஹெராயின் விற்கிறானா, என்ன மெட்டமைன் விற்கிறானா, என்னையா விற்கிறான், எதை வேணா வித்துக்கோ, எண்ணெய் வித்துக்கோ, ஏன்னா பணத்தை கொடு, காசை கொடு. இதுதான் திராவிட இயக்கம். இதுதான் திராவிட இயக்கம். ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா, ஆனா நீங்க சொல்றீங்க இப்ப ஜாபர் சாதிக்கு வந்து இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காரு, திமுகவுக்கு தெரியாதுன்றீங்க. ஆமா, கண்டிப்பா தெரியாது. ஓகே. ஏன்னா ஒரு சிபி சிற்றரசுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, சிற்றரசுக்கும் தெரியாது. இந்த தொழில் பண்றவன் ரொம்ப ரகசியமா இயங்குவான். ஓகே. இந்த தொழில் பண்றவன் ரகசியமா இயங்குவான். சிபி சிற்றரசா இருக்கட்டும், மற்றவர்கள் திரு அண்ணன் அமீரா இருக்கட்டும், அவங்க எல்லாம் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அவங்க இவங்க எங்க இருந்து இவருக்கு பணம் வருது, எப்படி என்ன இவர் தொழில் செய்யறாரு அப்படின்றத இவங்க எல்லாம் நிச்சயமாவே ஒரு சந்தேக பார்வையில பார்த்திருக்கணும். இல்ல அது பார்க்க மாட்டான். என்னன்னா அதான் நீங்க சந்தேகம் வராதபடி தொழில பெருசா, அதாவது ஜே ஸ்கொயர். அப்போ அதே போல ஜேஎஸ்எம் சீ ஃபுட்ஸ் எக்ஸ்போர்ட், திரைப்பட தயாரிப்பு, காபி ஷாப்னு தன்னோட பெரிய தொழிலதிபர் ஹவாலா ஏஜென்ட். ஹவாலா ஒரு நாளைக்கு 1 கோடி போச்சுன்னா 1 லட்சம் ரூபாய் கமிஷன் கிடைக்கும். கல்வி வேந்தர்கள் மாதிரி தொழில் வேந்தர். செய்யறது கஞ்சா கடத்துறது, செய்யறது ஹெராயின் கடத்துறது, ஆனா தொழிலதிபர்களான வேஷம். அப்போ என்ன செய்யறது? கஞ்சா கடத்துறது, ஆனா வந்து டீ கடை வச்சுக்கிறது. டீ கடை இல்ல, நீங்க காபி ஷாப். டீ கடைன்னா அது இல்ல. காபி ஷாப்னா இப்ப ஃபேன்சியா இருக்கும். காபி ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு 5 கோடி ரூபாய் வேணும். டீ கடைனா 4 பாய்லரு 1 லிட்டர் பால் இருந்து அதெல்லாம் டீ கடை. காபி ஷாப்னா இப்போ 5 கோடி ரூபாய் இல்லாம காபி ஷாப் ஆரம்பிக்க முடியாது. ஐடி ஸ்டூடெண்ட் வந்து காபி குடிக்கணும்ல. அப்போ சாதாரண கடையில ஆரம்பிக்கிறது இல்லை. அப்போ என்ன நடக்குதுன்னா 2012 யாருக்கு ரவிசங்கர் கன்வின்ஸ் ஆகி 10 வருஷம் ஜெயிலுக்கு போயிடுறாரு. 10 வருஷம் ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஜெயிலுக்கு போறாருன்னா அப்போ திமுக சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக தலைவர். இந்த நபர் ஹெராயின் கேஸுக்காகவே 2 லட்சம் ரூபாய் கன்விஷனு, 10 வருஷம் தண்டனை, ஜெயிலுக்கு போயிடுறாரு. இதோட இன்னொரு அதிர்ச்சியான செய்தி என்னன்னா, கொடுமையை பாருங்க. இவங்கெல்லாம் இந்த திமுக அதிமுகலாம் ஒழிக்கப்பட வேண்டிய இயக்கம் அடிக்கடி நான் சொல்றது காரணம் புரியுதா? நீங்க இல்லங்க, அதாங்க இந்த அயோக்கியத்தனமா பாருங்க. வெஸ்ட் மாம்பழத்துல ரிட்டையர்ட் அதிகாரி வெங்கட்ராஜன் ஒருத்தர் 83 வயசு. அவர் வீட்டுல மகளுக்கு கல்யாணம் கச்சேரிக்க ஒரு 200 பவுன் நகை வச்சிருக்காரு. அங்க போய் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆபீசர் யாரு ரவிசங்கர், அவருடைய தம்பி இளஞ்செழியன் 2 பேரும் போய் ரேடு பண்றாங்க. அந்த எம்எல்ஏ பேர் ரவிசங்கர், இந்த
இவர் பேரு ரவிசங்கரா? அதே ரவிசங்கர் தான், இந்த ரவிசங்கர் தான், அந்த ரவிசங்கர். இவரையா போறாரு? கொள்ளையடிக்கிறதுக்கு போறாரு. இவர் வந்து போலியா போறாரு. போலியா இந்த நாடு என்ன சார், யாரு சார் காப்பாத்துறது? ஒரு போலி ஐடி ஆபீசர் மாதிரி. ஐடி ஆபீசர் எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ போறாரு சார். எந்த வருஷம்? இது எந்த வருஷம்னா அதாவது டிசம்பர் 23ஆம் தேதி, டிசம்பர் 23ஆம் தேதி 2009 அசோக் நகர்ல வழிப்பறி கேஸ்ல ஜெயிலுக்கு போறாரு ரவிசங்கர். இந்த கேஸ் தான், இதே கேஸ். முதல்ல ஹெராயின் கேஸ், ஆமா. இப்போ இது வழிப்பறி கேஸ். ஐடி ஆபீசரா உள்ள போய் அவரும் தம்பியும் போறாங்க. தம்பியும் போய் நான் இன்கம் டேக்ஸ் ஆபீசர் வந்திருக்கேன், 200 ரூபாய் நகை உனக்கு எப்படி வந்தது? அப்போ அவருடைய மக, அந்த அம்மா பேர் என்னன்னா, மனைவி பேரு ரேவதி, மக பேரு ராதா. அந்த அம்மா கொஞ்சம் சந்தேகப்படுது, இவனுக்கெல்லாம் போலி ஆபீசர் மாதிரி தெரியறானுங்களே, ஒரிஜினல் ஆபீசர் மாதிரி தெரியலையே, உன் ஐடி கடை கொடு. அப்போ 20 பேர் கிடைச்சா போதுன்னு அடிச்சுட்டு கிளம்புறாரு. ஐயோ திருடன் நம்ம கத்தி பப்ளிக்கெல்லாம் சேர்ந்து அடிச்சு உதச்சு பிடிச்சி வெளுத்தா இளஞ்செழியன் சின்ன இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. பெரிய இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரை மாட்டி தர்ம அடி. முன்னாள் எம்எல்ஏ. இந்த நாடாங்க இது திராவிட இயக்கத்தை பாருங்க, அடி உதச்சு. அதிமுக இருக்காரு, அப்ப அதிமுக இருக்காரு. நேர கொண்டு அசோகன் போலீஸ்ல விட்டாங்க. இல்ல 2003 கட்சி விட்டு நீக்கிருச்சு அந்த அம்மா. ஜெயலலிதா இந்த ஹெராயின் கேஸ்ல உள்ள போனோடனே அந்த அம்மா கட்சி விட்டு நீக்கிருச்சு. நீக்கின பிறகு இன்கம் டேக்ஸ் ஆபீஸரா மாறிடுறாரு. யாரு? அப்போ இந்த மக்கள் ஓட்டு போட்டிருக்கான், எங்க விளாத்திக்குள்ள மக்கள் ஓட்டு போட்டு சட்டமன்ற உறுப்பினரா சட்டமன்றத்தில் இருந்திருக்காரு. எவ்வளவு இந்த திராவிட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற போல அசோகன் ஸ்டேஷன் போனோம். நீ எம்எல்ஏவா? ஆமா நான் முன்னாள் எம்எல்ஏ. தலையில் அடிச்சுட்டு ஏன்டா இப்படி வழிப்பறி பண்றீங்க? ஹெராயின் கேஸ் அதுவும் நான் தான், வழிப்பறி அதுவும் நான் தான், எம்எல்ஏ அதுவும் நான் தான், 3 ஒரே தொழில். அடா பாவிகளா. அப்போ சரி நம்ம ஒரு 5 வருஷம் எப்படி அப்போ எம்எல்ஏவா இருந்திருக்காரு, வழிப்பறியாளா இருந்திருக்காரு, ஹெராயின் கிடைச்சிருக்காரு. அப்போ இந்த கட்சிக்கு காசை கொடுத்துருக்காரு. அப்ப சரி நம்ம ஐயா கலைஞரையும் பார்த்துருக்காரு, ஜாபர் சார் வந்துருவோம். இவரை பொறுத்த வரைக்கும் கொரோனா வந்தோடனையும் முதலமைச்சரை சந்திச்சு நிதி கொடுத்து கோடிகளை கொடுக்குறாரு. அதே போல நீங்க உதயநிதி ஸ்டாலினை சந்திச்சு கட்சிக்கு நிதி கொடுக்குறாரு, கட்சிக்கு நிதி கொடுக்குறார். நம்ம உதயநிதி வீட்டில் இருக்கக்கூடிய சின்னம்மா கிருத்திகா உதயநிதியை பார்த்து அந்த அம்மா தலைமையில படம் கேசட் வெளியீட்டு விழா. இறைவன் மிக பெரியவன், மங்கை, மாயவளை, இன்னும் 3 படம் பூஜை போட டிஸ்கஷன் இருக்கு. 3 படம் ப்ரொடக்ஷன் வந்துருச்சு, 3 படம் டிஸ்கஷன்ல இருக்கு. அப்போ மிகப்பெரிய திரைப்பட நிறுவனம். இந்த திரைப்பட நிறுவனத்தினுடைய முதலாளி இவர் எப்படி கஞ்சா கடத்துவாரு, ஹெராயின் கடத்துவாரு, பெத்தம்பைட்டன் கடத்துவாரு, எப்படி அப்படின்னு சந்தேகப்படுவாரு. இல்ல உதயநிதி எப்படி சந்தேகப்படுவாரு, கிருத்திகா எப்படி சந்தேகப்படும்? வாய்ப்பே இல்லை. யாருக்குமே சந்தேகம் இல்லை. பணம் கேட்டா கட்டு கொடுக்குறாரு. அப்போ இந்த வட்டாரம் தான் இவரை எங்க முதலமைச்சர் வரை கொண்டு போகுது. முதலமைச்சர் வரைக்கும் கொண்டு போகுது. முதலமைச்சர்கிட்ட சந்திக்கணும்னா சிற்றரசு அவரும் கிச்சன் கேபினட் எப்போ வேணா போவாங்களாம். யாரு நீங்க சிற்றரசும் ஜாபர் சாதிக்கும் நீங்க கிச்சன் கேபினட்டுக்கு எப்ப வேணா போயிட்டு வருவாங்களாம். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, சரி ஒரு சிறுபான்மையை சார்ந்தவர், ஒரு பட அதிபர், நம்ம திமுகவை சார்ந்தவர், அப்போ அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வரல. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இப்பதான் யாரு போனாலும் அவங்க இனிமே எக்ஸ்ரே போட்டு பார்ப்பாங்க. என்ன இவன் ஒருவேளை கஞ்சா கடத்துவானோ, இவனுக்கு ஏது பணம், ஏப்பா இல்ல உள்ள வராத. இப்போ நான் இன்னொரு செய்தி, அதிர்ச்சியான செய்தி சொல்லிடுறேன். நீங்க திருப்பூர்ல இருந்து ராஜு மோகன்னு ஒரு கடத்தல்காரன், அவனை இப்ப பிடிச்சி குண்டாசில் போட்டிருக்காங்க. சரி, யாரு? திமுக குடும்பம். அவனை பிடிச்சி குண்டாசில் போட்டு, அவனுக்கு என்ன வேலைன்னா போலி பாஸ்போர்ட், போலி விசா அடித்து நீங்க வெளிநாட்டுக்கு ஆளை ஏற்றுமதி பண்றது. அவனுடைய பூர்வீகம் திருச்சியில ஒரு இலங்கை தமிழர், அதாவது இலங்கையில நகைக்கடை வைத்திருந்த ஒருவருடைய மகளை லவ் பண்றான். லவ் பண்ணி அந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறான். திருமணம் பண்ண பிறகு அந்த நகைக்கடை உரிமையாளர் மர்மமா செத்து போறாரு. இறந்து போன பிறகு அங்கிருந்து நேரம் திருப்பூர் வந்து செட்டில் ஆயிடுறான். திருப்பூர் செட்டில் ஆன பிறகு மனைவியும் மர்மமா செத்து போறான். பல கோடி ரூபாய் சாதாரண நபருக்கு இன்னைக்கு பல கோடி ரூபாய் சொத்து சுகம் வந்து அவருடைய மக ஒரு லண்டன்ல அந்த அம்மா படிக்குது. இவருடைய தொழில் என்ன? சமூக விரோத செயல். பாஸ்போர்ட், போலி பாஸ்போர்ட், போலி விசா, இதுக்கு ஜெயிலுக்கே போறாருங்க. எங்க
ஜெயிலில் இருக்காரு. ஜெயிலில் இருந்த பிறகு திமுக குடும்பத்துக்கு நெருக்கமாக இருக்காரு. திமுக குடும்பத்துக்கு நெருக்கமாக இருக்காரு. அப்போ இப்போ அவர் திமுக குடும்பமே அவர் குண்டாசில் அடிச்சிருக்கு. திமுக குடும்பமே யாரு? திருப்பூர் ராஜமோகன், திருப்பூர்ல வர்த்தக அணி தலைவர். திமுகவுல என்ன வர்த்தகம்? கஞ்சா வர்த்தகமா? என்ன வர்த்தகம்? அபின் வர்த்தகமா? என்னையா வர்த்தகம்? இவருக்கு அதே மாதிரி எப்படி அயலக அணி கொடுத்தாங்க? அயலகம், ஆமா. இப்ப இந்த ஹெராயின் மெத்தப்பட அயலகத்துல விற்கிறாருல. ஓ, அதனால இவரே கேட்டு வாங்கினது. இவரே கேட்டு வாங்குறாரு. அதாவதுங்க என்ன கொடுமைனா, இவர்கள் என்ன பதவி வேணும்னு இவர்கள் விரும்பியதை நீங்க சிற்றரசு மூலம் கட்சி தலைமைக்கு சொன்னா உடனே பதவி கிடைக்கும். நீங்க கூக்கா செல்வா இறந்துட்டாரு. கூக்கா செல்வா நான் சந்திப்பேன். அவர் சொல்லுவாரு, தலைவன் கலைஞர் இருக்கிற வரை இந்த கட்சி கட்டுப்பாட்டில் இருந்தது. கலைஞர் போன பிறகு, தளபதி வந்த பிறகு எடுத்தவனெல்லாம் பன்னாட்டு பண்றான். தடி எடுத்தவன்லாம் தண்டக்காரன் ஆயிட்டான். சிற்றரசு எனக்கு உதவியாளர் இருந்தவன், அவனை மாவட்ட செயலராக போட்டு நான் அவனுக்கு உதவியாளர் வேலை செய்ய முடியுமா? அதான் நான் வாஜ்பாய் தலைமை ஏற்றுக்கிட்டேன். பிஜேபி போய் மோடி தலைமை ஏற்றுட்டு இருந்தா திரும்பி வந்து சேர்ந்தா வச்சுங்களேன். ஏன்னா அப்போ கூக்கா செல்வத்துக்குடைய தகுதிக்கு என்ன பதவி, சிற்றரசு தகுதிக்கு என்ன பதவியெல்லாம் இல்லை. ஜாபர் சாதிக்கு என்ன பதவி, ராஜமோகனுக்கு என்ன பதவி, ரவிசங்கருக்கு என்ன பதவி, சமூக விரோதிகள் வந்தா உடனே பதவி கிடைக்குது. அப்போ இந்த இரண்டு திராவிட இயக்கங்களும் பணம் வைத்திருக்கிறவங்க மட்டும்தான் கட்சியிலனா, அப்போ குழி தோன்றவன், கொடி 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 பிடிக்கிறவன், அடிப்படை தொண்டன், அவனெல்லாம் இந்த பக்கமே வந்து சேர முடியல. எங்க தலைமையத்துக்கு வந்து சேரவே முடியல. பணம் இருந்தா கிருத்திகா அம்மா வந்து சினிமா டீசல் வெளியீட்டுக்கு வந்துடும். உதயநிதி போஸ் கொடுப்பாரு, முதலமைச்சர் நிதி கொடுப்பாரு. அப்போ நான் இப்போ களை எடுக்கணும்னா திமுகவுக்குள்ள பல ஜாபர் சாதிகள் இருக்கிறாங்க. நான் சிறுபான்மை சமூகத்தை நான் குறையா சொல்லலை. பல பேர் நீங்க ரவிசங்கர் இருக்காங்க. அங்க ரவிசங்கர் இதெல்லாம் வந்து அனுதாபத்துக்காக நடத்தப்படுகிற விஷயம். நான் என்ன, அதாவது இப்போ ரவிசங்கரையும் ஜாபர் சாதிக்கையும் ராஜமோகன், இவர் இந்து, அவர் இந்து, அவர் முஸ்லீம். ஆக இதுல மதமோ ஜாதியோ பார்க்க கூடாது. இவங்க பூராம சமூக விரோதியா தான் பார்க்கணும். இவர்கள் பூராம பணம் சம்பாரிச்சுட்டான். பணம் சம்பாரிச்சு என்ன பண்றான்? கட்சி தலைமைக்கு போய் நெருக்கமாயிடுறான். இனிமேல் கட்சி தலைமை இவனுடைய பின்னணி என்ன, இவனுக்கு பதவி கொடுக்கலாமா, இவன் உண்மையா மக்கள் தொண்டனா, கட்சிக்கு உழைச்சானா, இதெல்லாம் பார்த்து கொடுத்திருந்தா ஜாபர் சாதிக்கு, ராஜ்மோகன், ரவிசங்கர் வந்தே இருக்க முடியாது. சோ ஜாபர் சாதிக்கை பற்றிய பின்னணியை திமுக சுத்தமா விசாரிக்கல. சிற்றரசுக்கும் தெரியல. பணம் கொடுக்கும்போது வாங்கினாரா தவிர தெரியல. ஆமா, அண்ணன் அமீருக்கும் இத பற்றியான ஒரு தெரியல. இவங்க எல்லாம் இன்னசென்ட் தான். இவங்களுக்கு எல்லாம் எதுவுமே 100%. ஏன்னா இந்த மாதிரி நீங்க ஒரு ரகசிய வியாபாரம் பண்றவன் தன்னை அந்த ரகசிய உலகத்துக்குள்ள யாரையும் கூட்டிகிட்டே போக மாட்டான். அண்டர் கிரவுண்ட் மாஃபியாஸ் என்ன பண்ணுவான்? வெளியில வேஷம் போடுவானே தவிர இந்த அண்டர் கிரவுண்ட் விஷயத்த சொல்லவே மாட்டான். அப்பாவிகள் தான். நீங்க அமீரா இருக்கட்டும், சிற்றரசா இருக்கட்டும், எல்லாருமே அப்பாவிகள் தான். ஏமாற்றப்பட்டு இருக்காங்க. ஏன்னா பணம் கோடி கோடியா கொட்டும் போது சமூக அந்தஸ்து வேணும். சமூக அந்தஸ்து அதுக்காக திமுக பயன்படுத்தப்பட்டிருக்கு, அமீர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார், சிற்றரசு பயன்படுத்தப்பட்டிருக்கார். இப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா இவர்கள் உண்மையாவே கஞ்சா கடத்தல, ஹெராயின் கடத்தல, அபின் கடத்தல, மெட்டமைன் கடத்தல இவர்கள் ஈடுபட்டு இருந்தால் இவங்க கலை உலகவாதியோ அரசியல்வாதியோ இருக்க மாட்டான். என்னவா முழு நேரம் அண்டர் கிரவுண்ட் வாதியா மாறி இருப்பான். வேணா இவர்களால இந்தியாவை தாண்டி ஏதோ ஒரு ஐரோப்பா நாடுகளில் உட்கார்ந்து இதெல்லாம் ஆப்ரேட் பண்ண முடியும். அதுதான் இவர்களுடைய தொழில் கட்டமைப்பு. இதெல்லாம் இல்லை, அப்பாவியா இருக்காங்க. பணம் கொடுக்குறான், சினிமா எடுக்கிறான். நான் என்ன கேட்குறேன், பொன்னியின் செல்வன் படம் வருதுல்ல, இந்த பொன்னியின் செல்வன் படம் சுபாஸ்கரன், லைக்கா சுபாஸ்கரன் பிரான்சில் தேடப்படுகிற குற்றவாளி. பிரான்ஸ்ல தேடப்படுற குற்றவாளி வழக்கு இப்போ நடக்குது. வழக்கு அல்ஜீரியான்னு ஒரு நாடு, அல்ஜீரியா நாட்டில் தொடர்புத்துறை அமைச்சரும் சுபாஸ்கரனும் பார்ட்னரு. அங்கே ஒரு 4000 கோடி ரூபா ஏமாற்றி தப்பிச்சு ஓடியான்ட்டார். இப்போ இவர் அல்ஜீரியாவில் தேடப்படுகிற குற்றவாளி, லுக் அவுட் நோட்டீஸ் விட்டுருக்கு. பிரான்சில் இன்னும் வழக்கு நடக்குது. பிரான்ஸ் அரசாங்கம் எஃப்ஐஆர் நம்பர் வரைக்கும் நான் சொல்கிறேன், எல்லாம் வழக்கு நடக்குது. 4000 கோடி ரூபா அரசு கொடுக்கணும், ஏமாற்றிட்டு போய் பிரிட்டன்ல உட்காந்துட்டாரு. இப்போ அவர் பக்கத்தில் இந்த பக்கம் கலாநிதி மாற உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் தயாநிதி மாற, இந்த பக்கம்
மணிரத்னம் உட்கார்ந்துருக்காரு, சங்கர் உட்கார்ந்துருக்காரு. யாருக்கு நடுவில்? சுபாஸ்கரனுக்கு நடுவில். இதை விட இன்னொரு பெரிய கொடுமை, நீங்க புலிகள்கிட்ட காசு ஆட்டையை போட்டுட்டு ராஜபக்சோட சேர்ந்துட்டார். அது ஒரு 5000 கோடி. சுபாஸ்கரன் நீங்க 2005 சமாதான காலம், சமாதான காலத்துல எலெக்ஷன் வருது, ரணிலா ராஜபக்சேவா, இந்த நிலைமை வரும்போது புலிகள் என்ன பண்றாங்க, ராஜபக்சே சீனா ஆளு, சீனா ஏஜென்ட், ரணில் இந்திய ஏஜென்ட். அதனால இந்திய ஏஜென்ட் வந்தா நம்மளை அடக்கிடுவாங்க, இராணுவம் அடக்குமுறை வரும். அதனால சீனா ஏஜென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். யாருக்கு? ராஜபக்சேக்குன்னு. அப்போ பொதுமக்கள்கிட்ட தேர்தலை பகிஷ்கரியுங்கள், பகிஷ்கரிச்சா ரணில் ஜெயிக்க முடியாது, இந்தியாவும் அமெரிக்காவும் உள்ள வராது, நம்மளை அழிக்காதுன்னு. அப்போ பிரபாகரன் தப்பு கணக்கு போட்டாரு. தப்பு கணக்கு போட்டு அந்த முறை ராஜபக்சே ஜெயிக்கலைன்னா ரணில் வந்திருந்தா இவ்வளவு பெரிய இழப்பு நடந்திருக்காது என்னுடைய கணிப்பு. ஏன்னா அண்ணன் அதிபர் தம்பி கோத்தபாயா இப்ப புது அதிபரா இருந்தால அவன் மிலிட்ரி செக்ரட்டரி. அதனால யாரை கொள்றக்கும் எந்த குண்டை உபயோகப்படுத்துறக்கும் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மிலிட்ரி செக்ரட்டரியும் அதிபரும் அண்ணன் தம்பிங்க. அதனால அவன் யாரையும் கேட்க வேண்டியதில்லை. வேறு வேறு இருந்தா ஒவ்வொன்றும் ஆர்டர் வாங்கி தான் செய்யணும். அதனால அப்போ புலிகளுக்கு நிதியாக 5000 கோடி. இது சுபாஸ்கரன் தான் அந்த பணம் இருந்தது. சுபாஸ்கரன் பணத்தை வாங்கிட்டு யார் கூட சேர்ந்துட்டாரு? ராஜபக்சே கூட சேர்ந்துட்டாரு. யார் கூட? ராஜபக்சே. அந்த படம் தான் கத்தி படம். முதல்ல கத்தி எடுத்தாங்கல்ல, கத்தி இருக்கும்போது எல்லாம் கத்துறானுங்க, காசு வாங்கணும், கத்தியை கீழே போட்டானுங்க. இதுதான். அப்போ சுபாஸ்கரனும் ஒரு தேடப்படுகிற குற்றவாளி தான் பிரான்ஸ் அரசாங்கத்துல, இலங்கையிலேயே. சோ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் தங்களை பாதுகாத்து கொள்ள கட்சி, சினிமா பிரபலங்கள், விஐபி அந்த கேட்டகரிக்கு வந்து உட்கார்ந்தாங்க. அதுலதான் நம்ம ஜாபர் சாதிக் இத்தனை பேர்கிட்ட போட்டோ எடுத்ததெல்லாம் வந்து இந்த பாதுகாப்பு. வேற ஒண்ணு, போட்டோ எடுத்தவங்க எல்லாம் வேற விசாரணை வேற வழி. சட்டவிரோதமான ஆள்னு தெரியாத வரைக்கும் விஐபிகள், தெரிஞ்சதுன்னா குற்றவாளிகள். இப்ப ஐயோ ஏன்டா போய் படம் எடுத்தோம், ஏன் அவங்கள போய் சேர்ந்தோம், இப்படி யோசிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதனால எதிர்காலத்தில் இந்த கட்சிகள் எல்லாம் கொஞ்சம் உஷாரா கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா சமூக விரோதி, சட்ட விரோதி தான் பணத்தை தூக்கி எறிஞ்சு பதவிக்கு வரலாம். அப்போ வந்த பிறகு பின்னாடி நார்கோட்டிக்ஸும் வந்துடலாம். நார்கோட்டிக்ஸும் வருது. அப்போ ஜாபர் சாதிக் ஏன் தலைமறைவில் இருக்காரு? என்ன இல்ல, அப்போ 6 வங்கி கணக்கு முடக்கப்பட்டிருக்கு, லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ அவருடைய 2 சகாக்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ அவர் கொஞ்சம் காலதாமதப்படுத்தினால் மக்கள் மறந்துடுவான். அரசு கொஞ்சம் அதிகாரிகளும் கொஞ்சம் காலதாமத்தால் நீதிமன்றத்துக்கு போய் பிணை வாங்கி, முன்ஜாமீன் வாங்கி, இப்படி எல்லாம் தற்காப்பு நடவடிக்கை தானே. அதற்கான முயற்சியில தான் கண்டிப்பாக சாதிக்கு பல சட்ட வல்லுநர்கள் ஆலோசனை சொல்லப்பட்டு தலைமறைவா இருக்காரு. எப்போ வேணாலும் நீங்க நீதிமன்றத்தில் வந்து சரண அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு கூடி சீக்கிரத்துல கண்டிப்பாக. ஏன்னா அண்ணன் திமுகவுல அடிப்படை உறுப்பினர் நீக்கிட்டாங்க. அதனால திமுக அவருக்கு சம்பந்தம் இல்லை. அதனால சட்ட வல்லுநர்களுடைய ஆலோசனைப்படி கூடிய விரைவில் நீதிமன்றத்தில் வந்து சரணாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய விஷயங்கள் சார். யார் இந்த ஜாபர் சாதிக், இவருடைய ஆரம்பகால தொழில் எப்படி, எங்க இருந்து வந்தாரு, அதே போல இவர் எப்படியெல்லாம் கட்சிகள்ல போய் பதவிகள் வாங்கினாரு, அந்த பதவி வச்சு எப்படியெல்லாம் இந்த தொழிலை பண்ணாரு, இதுல மற்றவர்கள் முக்கிய பிரபலங்கள் கூட எல்லாம் போட்டோ எடுத்து தன்னை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும்னு நினைச்சாரு, ஆனா இன்னைக்கு மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதுல இவங்க யாருமே குற்றவாளிகள் கிடையாது அப்படின்றது உங்களுடைய பார்வை. விசாரணை அமைப்புகளும் என்ன சொல்லுதுன்றதை நம்ம பார்ப்போம், காத்திருப்போம். அதுவரை நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுவதற்கு நன்றி திரு பாண்டியன். நன்றி, வணக்கம்.